ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வீட்டு பேசுகிறேன். கரெக்டாக 3 மணிக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். நம்மள ஊட்டியில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சரியான குளிராக சாவு சாவும்ல. எல்லா இடத்துலையும் ஊட்டியை பொறுத்தளவுக்கு 7 மணிக்கு மேலே சுடு தண்ணி டைமிங். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடைசியாக ஒரு ரூம் பேசிட்டோம். 4500 சொல்லியிருக்காங்க. எங்கள் பசங்களாம் ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. பஸ்லேயே தூங்கிடணும்னு தான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பார்க்கலாம், போய் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு வழியாக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். காசு வாங்கிடுறேன். அப்படியே ஒரு வழியா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா காலைல எழுந்து சாமி போட்டா பார்க்க முடியல. பக்கத்தில் அப்படியே பார்த்தா கோயிலே இருக்கு. இங்கே ஒருத்தன் குளிச்சு தூங்கி நிற்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஊட்டிக்கு வரதுனால பயங்கர வைபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீடுலாம் பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் பயங்கரமாக ஹைட்டாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். வேறு மாதிரியான வியூவை பார்க்கலாம் ஊட்டியில். அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு நம்ம ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டி வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் ஒரு ஹோட்டல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தேடி தேடி லாஸ்ட்டாக ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிச்சிட்டோம். போயிட்டு நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நேராக கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டிக்கு போனால் சாக்லேட் வாங்காமல் வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சாக்லேட் கம்பெனி உள்ளே போய் பார்த்தா ஃப்ரெண்டு கூட ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்னு 2 பேர் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சாக்லேட் மச்சான் எடா இது வெளியே பாருங்க சாக்லேட் நம்ம தான் இந்த மாதிரி எல்லாருமே வாங்குவாங்க. அதே மாதிரி நாமளும் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு கான்டாக்ட் பண்ணு. இந்த இடத்துக்கெல்லாம் நாமளும் சொந்தமான பைக்கில் எடுத்து நாமளும் ஊட்டிக்கு ரைடு வருவோம். நீங்களும் பார்க்குவீங்க கண்டிப்பாக. நீங்கள் யாராச்சும் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கர்நாடகா பார்க் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கர்நாடகா பார்க்கிங்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி. எங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வைபானவே நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டே பஸ் பார்க் பண்ணிட்டு பயங்கரமான டான்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோட்டம்லாம் வேற மாதிரி. ஊட்டினாலே இதுதான் ஃபேமஸ்ன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நாமளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் போன உடனே எல்லாமே ஜோடி ஜோடியாக எல்லாருமே ஜாலியாக இருந்தாங்க. பசங்க கண்டினியூஸாக ஒரு வாரம் ரீல்ஸ் போட வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜோடி ஜோடியாக இருந்தாங்க. நாம் மட்டும்தான் சோலோவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சுற்றின்னு இருந்தோம். பார்க் பண்ணியிருந்தாங்க கீழே. அதுக்கப்புறம் டைமிங்கும் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாமளும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பசங்களோட. வந்தது போலி பேச உச்சியில ட்ரிப்புக்கு வந்து ஜாலி பண்றான்னா அவன் இங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா இருக்கான். அவன் இடமே இங்க தான். பஸ்லயே உட்காந்து டூரை பார்த்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது ஃபைனலாக ஒரு டான்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஊர் பக்கம் வரும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஊட்டி பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. நீங்களும் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸோட. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.